தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல இதுவரைக்கும் பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. தளபதி விஜய் அவர்களின் நடிகனாக இந்த தமிழகம் மிகப்பெரிய அளவுல செலிப்ரேட் பண்ணியது. தமிழகம் மட்டுமல்ல, இந்திய அளவுல, உலக அளவுல தளபதி விஜய் அவர்களுடைய திரைப்படங்கள் நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த நிலையில இப்படி ஒரு திரைப்பிரபல கலைஞன் தன்னுடைய சினிமா கரியரை முடித்துக் கொள்வது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவுமே தமிழக மக்களுக்கு தொண்டு செய்ய தன்னுடைய சினிமா கெரியரை முடித்துவிட்டு அரசியல்ல என்ட்ரி கொடுக்க போறேன் அப்படின்னு 2 வருடத்திற்கு முன்னாடி அறிவித்தது மட்டுமல்லாமல் அவருடைய கட்சி பெயரான தமிழக வெற்றி கழகம் அதனையுமே அறிவிச்சாரு. சோ தற்போது வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த கட்சி அதிரடியாக செயல்பட்டு கொண்டுமே இருக்கு. மத்த கட்சியில இருக்கிற முக்கிய பிரபலங்கள் எல்லாம் அந்த கட்சிகளை விட்டு தமிழக வெற்றி கழகத்தை எதிர்நோக்கி இணைந்து கொண்டுமே இருக்காங்க. சமீபத்துல கூட பல முக்கிய பிரபலங்கள் இணைந்தாங்க. இப்படி தமிழக வெற்றி கழகத்துல பல விஷயங்கள் நாளுக்கு நாள் நடைபெற்று வருது. பொதுக்குழு கூட்டம், மாநாடு அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு விஷயம் கவனத்தை ஈர்த்து வருது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக அதீத ஆவலுடன் காத்துட்டு இருக்காரு. இதற்கிடையில இவருடைய ஜனநாயகன் திரைப்படம் எலெக்ஷனுக்கு முன்பு ரிலீஸ் ஆகுமா அல்லது எலெக்ஷனுக்கு பிறகுதான் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற குழப்பம் நிலவிட்டிருக்கு. இந்த நிலையில மறு தணிக்கைக்காக இந்த திரைப்படத்தை அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா இன்னமுமே தணிக்கை குழு படத்தை பார்த்துட்டு படத்திற்கு சென்சார் சர்டிபிகேட் வழங்கல. சோ அதற்கு மிக முக்கிய காரணம் பாஜக அப்படின்றது வெளிப்படையாகவே தெரிஞ்சிச்சு. இந்த நிலையில தற்போது தணிக்கை குழு இந்த படத்தை பார்க்குற மாதிரி இல்லையா, அப்படியே பார்த்தாலுமே எலெக்ஷனுக்கு பிறகுதான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஸோ கூடிய விரைவிலேயே அதற்கான ரிலீஸ் தேதி அறிவிக்க உள்ளாங்க அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. என்னதான் படம் எலெக்ஷனுக்கு பிறகு ரிலீஸ் ஆனாலுமே கண்டிப்பாக அப்போதும் வேற லெவல்ல செலிப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு தளபதி ரசிகர்கள் தற்போது சப்போர்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.